Hi friends, welcome back to RProgram lecture series. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒன்னு வந்து arithmetic operator அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். Then relational operators அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். So first operators overview பாத்தீங்கன்னா என்னென்ன operators இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா arithmetic operator இருக்கு, max operation that means plus minus multiplication division and so on. Then relational operator அப்படிங்கிறது two elements கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. Then logical operator either true or false அப்படிங்கிறது. Then assignment operator it's used to store the value. Finally miscellaneous operator. So இந்த வீடியோல நம்ம பர்టిక్యులரா arithmetic and relational operator பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Arithmetic for mathematical operation, relational for comparison. So arithmetic operators அப்படிங்கிறது நம்ம யூசுவலா என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா plus addition, then subtraction, multiplication, division, remainder rule. That means modulus of that value. அது எப்போ அப்படின்னா ரெண்டு தடவை percentage symbol கண்டினியூஸா யூஸ் பண்ணோம் அப்படின்னா. Then percentage, division percentage யூஸ் பண்ணோம் அப்படின்னா integer value. That means it gives the quotient value. Quotient தமிழ்ல ஈவு அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த வேல்யூ என்ன அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணும். எக்ஸ்போனன்சியேஷன் அப்படிங்கிறது ஜஸ்ட் பவர், a பவர் b, அதாவது 2 பவர் 5 அப்படின்னா gives 32. அதுதான் எக்ஸ்போனன்ஷியல் ரூல். இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃபார் தி அரித்மெட்டிக் ஆபரேட்டர். ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எலமெண்ட் பை எலமெண்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் வெக்டர்ஸ்க்கு பார்த்துடலாம். நமக்கு வந்து டெக்ஸ்ட்ல வெக்டர்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எலமெண்ட் பை எலமெண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்காக சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். RProgram தான். ஃபர்ஸ்ட் நான் a is equal to யூஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம் என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ a equal to 10, b is equal to 15 அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அடிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். a plus b gives 25, then a minus b minus 5 கொடுத்துருப்போம். then a star b, okay, 15. what about a divided by b 0.6 ன்னு கொடுத்துற போது. then few operations பார்த்தா percentage, modulus value அப்படிங்கிறது a, double division b யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணிடும். a that means it gives a p ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் என்ன அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும். ஸோ இதுக்காக நான் வேற ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்றேன். அது ரொம்ப சிம்பிளா இருக்க போது. c is equal to 9 அப்படின்னு இண்டிகேட் பண்றோம். d is equal to 2 நான் யூஸ் பண்றேன். இப்போ c percentage டபுள் டைம் percentage யூஸ் பண்ணி d யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு 1 கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னா 9 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வாட் அபவுட் ரிமைண்டர், தட் மீன்ஸ் மாடுலஸ் வேல்யூ. 9 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் இஸ் 1. ஏன்னா 4 times 2 8 ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் நமக்கு 1 அப்படின்னு கிடைச்சிடும். இதுதான் அதோட ரூல் அப்ளிகேஷன். சி டபுள் டைம் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுலயே சி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணோம், சாரி டிவிஷன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூஸ் தி கோஷன் வேல்யூ, அதாவது 4 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்க போகுது. ரீசன் என்ன அப்படின்னா 9ல எவ்வளவு டைம்ஸ் 2 இருக்கு அப்படிங்கறதா. ஸோ 4 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்கு. ஸோ இதான் நம்ம பார்த்த ஆப்ரேஷன்ஸ் ஃபார் தி ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம செக் பண்ணிருக்கோம். இதையே நம்ம செட் ஆஃப் வெக்டர்ஸ்க்கு செக் பண்ண போறோம். செட் ஆஃப் வெக்டர்ஸ்க்கு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் a is equal to c of 10, 20, 30, 40 அப்படிங்கிற ஒரு 4 வெக்டர்ஸ் நான் சூஸ் பண்ணிருக்கேன். b is equal to c of 2, 2, 4, 3. இந்த நம்பர்ஸ் வந்து ரேண்டமா தான் சூஸ் பண்ணிருக்கேன், இதுல பிரச்சனை கிடையாது. இப்போ a plus b யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு வெக்டரை ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லென்த் வந்து ஈக்குவலா இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வெக்டர்ல எவ்வளவு எலமெண்ட்ஸ் இருக்கோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதுலயே b-லயும் இருந்திருக்கணும். ஒருவேளை இல்லைன்னா என்ன ஆகுது அப்படிங்கறத அடுத்து செக் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் a plus b யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது எலமெண்ட் பை எலமெண்ட் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட ஆட் பண்ணிடும், செகண்ட் எலமெண்ட் கூட ஆட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுத்துரும். இது சம். தென் டிஃபரன்ஸ் a minus b யூஸ் பண்ணலாம். a minus b அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து செகண்ட் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணிடும். சிமிலர்லி a star b அப்படிங்கிறது ஒன்ஸ் அகைன் எலமெண்ட் பை எலமெண்ட் ஆப்ரேஷன்ஸ் தான். இது எல்லாமே எலமெண்ட் பை எலமெண்ட் ஆப்ரேஷன். தென் a by b யூஸ் பண்ணோம் அப்படின்னா gives some answer. So 5, 10 divided by 2 5, 20 divided by 2 30 divided by 4, 40 divided by 3 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சரா இருக்க போகுது. ஓகே, then few operations a double percentage b, okay, it gives the remainder value. 10 2 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்டா டிவைட் ஆகிடும். ஸோ ரிமைண்டர் இஸ் 0. சிமிலர்லி 20 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா ரிமைண்டர் 0. 30 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 times 4 28 கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 2, ரிமைண்டர் 2. 40 3 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 13 டைம்ஸ் கிடைக்கும். 13 times 3 39 வந்துடும். ஸோ ரிமைண்டர் 1. ஸோ இட் gives the answer. ஸோ இதுலயே நம்ம டிவிஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் gives exactly that quotient value. எவ்வளோ டைம்ஸ் இருக்கு, 5ல 10ல 5 times 2 இருக்கு, 20ல 10 times 2 இருக்கு, 30ல 7 times 4 இருக்கு, 40ல 13 times 3 இருக்கு. இதை நம்ம இண்டிகேட் பண்ணோம். Then a power b யூஸ் பண்ணோம் அப்படின்னா it gives a 10 power 2, 20 power 2, 30 power 4, 40 power 3. So இதுதான் ஆன்சர்.
Okay, it gives some answer. Okay, 40 power 3 அப்படிங்கிறப்ப நமக்கு 64,000 அப்படிங்கிறது ஆன்சரா இருக்க போகுது. Okay, so இதை நம்ம arithmetic operator அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். Then once again from the presentation, what about relational operator? Relational operator அப்படிங்கிறது it's used to compare two elements. Okay, so இதுல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்க போது? less than, greater than, less than or equal, greater than or equal, exactly equal, not equal அப்படிங்கிறது தான். ஸோ less than இருந்தது அப்படின்னா it gives only answer என்ன இருக்க போகுது அப்படின்னா true or false அப்படிங்கிறத நமக்கு ஆன்சரா கிடைக்க போகுது. either true or false அப்படிங்கிறது மட்டும் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பை எலமெண்ட் பெட்டர். ஓகே, நம்ம இதே எக்ஸாம்பிளுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, இதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். a less than b அப்படின்னு நான் இண்டிகேட் பண்றேன். ஸோ ஆன்சர் எனக்கு a less than b அப்படின்னா b ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட் a விட பெருசா இருக்கணும். அதுதான் நமக்கு மேத்தமெட்டிக்கல் ரூல். இது கரெக்டா இருந்தா நமக்கு ட்ரூன்னு வரும். இல்ல அப்படின்னா ஃபால்ஸ் அப்படிங்கறத ரிசல்ட் ஜெனரேட் ஆகும். ஸோ இது 4 நம்பர்ஸுமே ஃபால்ஸ் தான். ஓகே, ஸோ இது ட்ரூ கிடையாது. ஸோ வாட் அபவுட் a greater than b? சப்போஸ் a greater than b இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாமே ட்ரூ அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகும். இல்ல அப்படின்னா பெட்டர் எக்ஸாம்பிள் we are going to give another example. இதுக்கு நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் சூஸ் பண்ணலாம். a is equal to c of 1, 2, 3, 4 அப்படிங்கிற 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கோம். b is equal to c of 1, 3, 2, 4. ஓகே, இந்த எக்ஸாம்பிள் சூஸ் பண்றோம். இப்போ a less than b ன்னு எடுத்தோம் அப்படின்னா a less than b அப்படி எடுத்தோம்னா நம்பர் எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேர் பண்ணணும். 1 less than 1 ஆம். ஸோ கண்டிப்பா result fail. 2 less than 3 are true. 3 less than 2 false. 4 less than 4 false. ஸோ ஒரே ஒரு இடம் தான் செகண்ட் பொசிஷன் மட்டும் தான் ட்ரூன்னு இருக்க போகுது. ரிமைனிங் எல்லாமே ஃபால்ஸ் தான். ஏன்னா கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். சப்போஸ் a greater than b அப்படின்னா இதுக்கு கான்ட்ரவர்சி, இதுக்கு நெகேஷன் ஆகுது. மீன்ஸ் இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்போ 1 greater than 1 கிடையாது, 3 greater than 2 கிடையாது, 2 greater than 3 எஸ் ட்ரூன்னு கிடைக்கும், 4 greater than நமக்கு ரிசல்ட் கிடைச்சது. வாட் அபவுட் a less than or equal b? a less than or equal b. ஸோ less than or equal அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும். 1 less than or equal to 1 ட்ரூ தான், 4 less than or equal to 4 ட்ரூ தான், 2 less than or equal to 3 ட்ரூ தான். ஸோ எக்ஸப்ட் தேர்ட் ஒன் ரிமைனிங் எல்லாமே ட்ரூன்னு வரப்போகுது. எக்ஸப்ட் தேர்ட் ஒன் ரிமைனிங் எல்லாமே நமக்கு ட்ரூன்னு வந்துடும். ஸோ சிமிலர்லி கிரேட்டர் than or equal அப்படிங்கிறப்ப நமக்கு ரிசல்ட் என்ன as per ரூல் படி ரிசல்ட் கிடைச்சிடும். பட் பட் a ஈக்குவல் b டபுள் டைம் ஈக்குவல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஈக்குவலான்னு செக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் நமக்கு ட்ரூன்னு வரும். ரிமைனிங் எல்லாம் ஃபால்ஸ் அப்படிங்கிறதா கிடைக்க போகுது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷன். ரிமைனிங் 2 not equal to 3, 3 not equal to 2 அப்படின்னு கிடைச்சிடும். தென் a not equal b, ஏயும் பியும் நாட் ஈக்குவலா அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி எந்த பொசிஷன் அப்படின்னா செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல. ஏன்னா 1 ஈக்குவல் 1 தான் அங்க கண்டிஷன் ஃபெயில், 4 ஈக்குவல் 4 கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஸோ செகண்ட் பொசிஷன் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஸோ இதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்ல போறோம். இதுதான் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகே, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்காங்க, நம்மளும் செக் பண்ணிருக்கோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். தென் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்யூ.